இப்போ வந்து நம்ம ஆட்டுக்கால் சூப் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். வெங்காயம், தக்காளி பழம், பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சீரகம் கொஞ்சோன்னு, கரம் மசாலா, மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, மல்லிப்பொடி 2 ஸ்பூனு, தண்ணியோட அளவு வந்து நம்ம கறி முங்குற அளவுக்கு இருந்தால் போதும். கால் வந்து அந்த ரொம்ப அதிகம் வைக்கக்கூடாது. அந்த இது நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த கொஞ்சம் கம்மியாகவே வைக்கிறது ரொம்ப நல்லது. அது முங்குற அளவு வச்சா ரொம்ப நல்லது. உப்பு, சுத்தமான நல்லெண்ணெய், மூடி போட்டு விசில் வச்சுக்கலாம். குக்கரில் விசில் வரட்டும். நான் வந்து காலுக்கு பொதுவாக 5 விசில் வைப்பேன். உங்கள் குக்கருக்கு எப்படி வேகுமோ அதுக்கு தகுந்த விசில் வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து 3 விசில்லையே நல்லா வெந்துடும். அதனால் உங்கள் பக்குவத்துக்கு எப்படி வைக்க முடியுமோ அப்படி வச்சுக்கோங்க. விசில் வந்துருச்சு, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இதை கொதிக்க விட்டுட்டு தாளிப்பு ரெடி பண்ணுவோம். தாளிப்புக்கு எண்ணெய் ஊற்றிக்குவோம். தாளிப்புக்கு தேவையானது நல்லா கொதித்து இறக்குற பக்கம் வந்துருச்சு. இப்போ வந்து மிளகு பொடி 1/2 ஸ்பூனு, சீரக பொடி 3/4 ஸ்பூனு, பொடியாக நறுக்கின புதினா, மல்லி, கருவேப்பிலை இறக்கும்போது தூவி இறக்கி சாப்பிடலாம். சுவையான ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆயிடுச்சு. இதை பாயான்னு சொல்லலாம், சூப்புன்னு சொல்லலாம். நாங்கள் சூப்புன்னு தான் சொல்லுவோம். சூப்பராக இருக்கு. நல்லா மணக்க மணக்க சூடாக சூப்பரான ஆட்டுக்கால் சூப்பு சாப்பிடுவாங்க.